தமிழக அரசியல் ஆளுமை என்ற பகுதியில் இன்று இரண்டாவதாக நாம் காணவிருப்பது நடிகராக இருந்து உச்சபட்ச அரசியல் தலைவராக தற்பொழுது உருவெடுத்து இருக்கக்கூடிய நம்ம விஜய் அவர்களை குறித்து தான் காணவிருக்கின்றோம். இதற்கு முன்பு முதல் காணொலியில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை குறித்து பார்த்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்த காணொலியை காணாதவங்க தயவு செய்து பார்த்துட்டு வாங்க. இதில் நம்ம தளபதி விஜய் அவர்களை குறித்து பேசவிருக்கின்றோம். தமிழ் திரையுலகில் உச்ச நட்சத்திரம், கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதய நாயகன் இப்போது அரசியல் களத்தில் புதிய அத்தியாயத்தையும் துவங்கியிருக்கின்றார். தவேக தமிழக வெற்றி கழகம் தலைவர் நடிகர் விஜய். இன்றைய செய்தி தொகுப்பில் விஜய் அவர்களின் பிறப்பு, குடும்ப பின்னணி, திரையுலக பயணம் மற்றும் அரசியல் வாழ்க்கை குறித்து விரிவாக பார்க்கலாம். நடிகர் விஜய் 1974 ஜூன் 22 தமிழ்நாடு சென்னையில் பிறந்தார். அவரின் இயற்பெயர் ஜோசப் விஜய் சந்திரசேகர் என்பதுதான். சிறு வயதிலிருந்தே சினிமா சூழலில் வளர்ந்த விஜய் பள்ளி படிப்பை சென்னையில் முடித்த அவர் லயோலா கல்லூரியில் கலைப்பட்டமும் பெற்றார். விஜய் அவர்களுடைய தந்தையின் பெயர் S.A. சந்திரசேகர். தமிழ் திரையுலகில் புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனர். சமூக அக்கறை கொண்ட பல திரைப்படங்களை இவர் இயக்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. தாய் சோபா சந்திரசேகர் பாடகி மற்றும் திரைப்பட தயாரிப்பாளராக இவர் இருந்து வருகின்றார். இதை போன்ற கலாச்சார பின்னணியில் வளர்ந்தவர்தான் நம்ம தளபதி விஜய் அவர்கள். குடும்ப ஆதரவு, ஒழுக்கமும் சமூக உணர்வும் விஜய் வாழ்க்கையின் முக்கிய பங்கு வகிக்கின்றன. விஜய் தனது சிறு வயதிலேயே சினிமாவில் அறிமுகமாகினார். குழந்தை நட்சத்திரமாக இருந்து பின்னர் கதாநாயகனாக நடிக்க துவங்கினார். 1992 வெளியான நாளைய தீர்ப்பு தான் அவரின் முதல் ஹீரோவான படமாக இருக்கின்றது. ஆரம்பத்தில் சில தோல்விகள் இருந்தாலும் விடாமுயற்சியால் அவர் முன்னேறினார் என்றுதான் கூற வேண்டும். உச்ச நட்சத்திரமாக வளர்ந்த விஜயின் வாழ்க்கையை மாற்றிய சில முக்கிய படங்கள் பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை, திருப்பாச்சி, கில்லி, துப்பாக்கி, கத்தி, மெர்சல், மாஸ்டர் லியோ போன்ற ஆக்ஷன் மற்றும் குடும்ப சென்டிமெண்ட் கொண்ட பல சமூக கருத்துகளையும் கொண்ட திரைப்படங்கள் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவிற்கு வரவேற்பை பெற்றது. மூன்றையும் இணைத்து ஹீரோவாக விஜய் தனித்த அடையாளமாக மக்கள் மனதில் தோன்றினார். தளபதி என்ற பெயர் ரசிகர்களாலும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்பதுதான் கூடுதல் தகவல். அடுத்ததாக நடிகர் விஜயாக இருந்தவர் எப்படி தளபதி விஜயாக மாறினார், மேலும் தவேக தலைவராக மாறினார் என்பது குறித்து பார்ப்போம். விஜய் ரசிகர்கள் விஜய் மக்கள் இயக்கம் என்ற அமைப்பின் மூலம் இரத்த தான முகாம், கல்வி உதவித்தொகை, இயற்கை பேரிடர் நிவாரண மீட்பு போன்ற சமூக சேவைகளில் ஈடுபட்டு வந்தார்கள். இதுவே அவரின் அரசியல் பயணத்திற்கு அடித்தளமாக அனைவராலும் பார்க்கப்படுகின்றது. அரசியல் பிரவேசம் தவேக 2024 நடிகர் விஜய் அதிகாரப்பூர்வமாக அரசியல் பிரவேசம் செய்தார். கட்சியின் பெயர் தமிழக வெற்றி கழகம் என்று வைக்கப்பட்டது. அவரின் அரசியல் கோட்பாடுகள் என்ன என்பது குறித்து பார்ப்போம். பல அரசியல் தலைவர்கள் விஜய் அவர்களை நோக்கி கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், உங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் என்னவென்று கேட்கின்றார். அதற்கு பதிலாக இந்த ஒரு காணொளி இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அவரின் அரசியல் கோட்பாடுகள் ஊழலற்ற நிர்வாகம், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு, இளைஞர்கள் வளர்ச்சி அடைவது, சமூக நீதி போன்றவற்றை அடிப்படையாக கொண்டதுதான் அவரின் கோட்பாடாக பார்க்கப்படுகின்றது. 2026 சட்டமன்ற தேர்தல் அவரின் இலக்காக இருக்கும் என்று அவர் அறிவித்திருக்கின்றார். மேலும் சினிமாவில் சாதாரண நடிகராக தொடங்கி சூப்பர் ஸ்டாராக உயர்ந்து இப்போது மக்கள் தலைவராக மாறும் பயணத்தில் நடிகர் விஜய் அவர்கள் ஈடுபட்டு இருக்கின்றார். இந்த பயணம் தமிழக அரசியலில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்குமா? இதற்கு விடை வருங்கால தேர்தல் அரசியல்தான் அதற்கான பதிலை கூறும் என்பதுதான் இந்த காணொளியின் நம்பிக்கையாக இருக்கின்றது. இது ஒரு நடிகரின் கதையல்ல, மாறாக இது ஒரு தலைமுறையின் நம்பிக்கை என்ற சீரிய சிந்தனையோடு இந்த காணொளியை முடிக்கின்றேன். மீண்டும் இதுபோன்று அரசியல் ஆளுமை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.